குழந்தைகளையோ வயதானவர்களையோ இந்த நகரத்துக்கு அழைச்சி வராதுங்கோ. நீங்கள் நகரத்தை சுற்றி பார்க்குறதுக்கு அது தடையாக இருக்கும். அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து கீழே இருக்க விட்டுட்டு இந்த வெயிலுக்குள்ளே நீங்கள் ஆறுதலாக இதை சுற்றியும் பார்க்க முடியாது. காரணம், அவர்கள் வெயிலுக்குள்ளே நிற்கணும் என்ற ஒரு மனக்கவலையில் வேகமாக நாங்கள் போயிடுவோம். ஒரு நாட்டின் அழகை ரசிக்கிறதுக்கு வேணுமென்று சொன்னால் நாங்கள் வயதானவர்களை குழந்தைகளை கூட்டிக்கொண்டு போகலாம். ஒரு நாட்டின் பாரம்பரியத்தை பழமையை அதை புரிஞ்சு கொண்டு உணர்ந்து கொண்டு அதை ரசித்து பார்க்கணுமென்று சொன்னால் ஒரு வயசுக்கு பிறகுதான் அதுக்கு வரணும். இதுக்குள்ளே ஒரு பகுதி உள்ளே போகலாம். இந்த ஸ்டேடியத்துக்கு தர பகுதியில் இருக்குது. இந்த உள்ளே போகிற பகுதி என்ன உள்ளே இருக்குன்னு தெரியலை. பிள்ளைகள் போயிட்டு வரீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியலை. சுரங்கப்பாதமாக இருக்குது. விளையாட்டு வீரர்கள் வந்து போகிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம் என்ன இருக்குது. உள்ளே என்ன இருக்குதுல்ல அவன் என்ன இருக்குது உங்களுக்கு? ஒலிம்பிக் தீபம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒலிம்பிக் எப்போ தோன்றியது இந்த வரலாறுலாம் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வெயிலுக்குள்ளையும் ஏசி போட்ட மாதிரி இருக்குது இந்த கட்டடம். இது அந்த நாங்கள் ஏறிய படிகளுக்கு இது கீழே இருக்கிற ஒரு சுரங்க பகுதி. அந்த பகுதிக்குள்ளே போய் கொண்டிருப்பேன். ஒலிம்பிக் வரலாற்று செய்திகளை இதில் கூறியிருக்கார்களாம். நான் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்தில் இது விளையாட்டு வீரர்கள் வந்து தங்கி போகிறதா செய்திருக்கலாம். ஃப்ரான்ஸில் நடக்கிற ஒலிம்பிக்கை போட்டு காட்டி கொண்டிருக்கிறாங்களா, அதில் உலகத்தில் நடந்த ஒலிம்பிக் காட்டி நம்ம தெரியல. இது இந்த நாகரிகத்தை அத்தனை கிரேக்க நாட்டின் வரலாற்று செய்திகளை சொல்லுது. த ட்ரெஷரி ஆஃப் த அட்டனியஸ், இதுக்கு தான் நாங்கள் போகிறோம். அட்டன்ஸ் இந்த முக்கியமான கருவூலம் என்று அது அழைக்கப்படுது. அந்த பகுதிக்கு போகிறோம். அதுக்கு முதல் இந்த இடத்தை நான் பார்த்துட்டு இந்த காணொலியை இதோட முடிக்க போகிறேன். பிறகு உள்பகுதியால் மேலே ஏறத்துக்கு தெரியும். The role model, the idea behind our grand modern festival of sports fields on an historical role model. எங்களை முற்கால மனிதர்களை எண்ணும் போது பெருமைதான்.